ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கீரை செய்கிறது ரொம்பவே கஷ்டம்னு நினச்சிட்டு நிறைய பேர் செய்யவே மாட்டாங்க. 5 நிமிஷத்தில் மற்ற காய் செய்கிற நேரத்தை விடவே கீரை ஈஸியாக செஞ்சிடலாங்க. அதுக்கு இன்றைக்கி தண்டங்கீரை தான் எடுத்துருக்கேங்க. இந்த பிங்க் கலர் கீரை தான் எடுத்திருக்கேன். இது க்ரீன் கலர்லேயும் ஃபுல்லாக வருங்க. இது இன்றைக்கி பிங்க் கலர் எடுத்திருக்கேன். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். மேலே இருக்கிற கொஞ்சம் கெட்டியான தண்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு கட்டை அவுத்துட்டு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஒன்றா விலைக்கு பார்த்தீங்கன்னா பில்லு, பழுத்த தலை, ஓட்டத்தலையை அப்படியே எடுத்துடலாங்க. சட்டுன்னு எடுத்துகிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் நல்லா 2-3 டைம் நல்லா கழுவிட்டு தண்ணி வடிய விட்டுடலாங்க. தண்ணி கொஞ்சம் நேரம் வடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே அந்த கட்டை சேர்த்து வச்சு அப்படியே ஒரு கத்தி வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணோம்னா வேலை முடிஞ்சுதுங்க. இது எவ்வளோ நேரம் ஆகும்னு மட்டும் பாருங்கள். ரொம்ப எளிமையான முறையில் சீக்கிரமாக கீரையும் செஞ்சிடலாம். விலையும் ரொம்பவே குறைவு. 10 ரூபாயில் நம்ம கீரையும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியாகவும் இருக்கும். நம்ம லஞ்சுக்கும் குழந்தைங்களுக்கும் கொடுத்து அனுப்பலாங்க. இப்போது நான் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு தாளிச்சிடலாங்க. எப்பயும் போல் இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடலெண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் எப்பயும் எந்த எண்ணெய் சமைப்பீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கங்க. நான் தேங்காய் எண்ணெய் தான் செய்வேங்க. கீரை அப்படின்னாலே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகா கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டேங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கங்க. மிளகா சின்ன வெங்காயம் போட்டால் இன்னுமே டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறி வந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கீரையை உள்ளே சேர்த்துடலாங்க. ரொம்ப டக்குன்னு வெந்துடும். 5 நிமிஷங்க. நம்ம டக்குன்னு லஞ்சுக்கும் சரி சாப்பாட்டில் போட்டு கலந்து கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கும் ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். உப்பு சேர்த்துட்டு கல்லுப்பு தான் சேர்த்துக்கிறேங்க. இது கொஞ்சம் தண்ணி விட்டு வரும், அதனால கல்லுப்பு சேர்த்துட்டேன். தண்ணி விட்டு வராத கீரையாக இருந்தோம்னா நம்ம தூள் உப்பு தான் சேர்த்துக்கணுங்க. மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சோம் அப்படின்னா தண்ணியெல்லாம் சுண்டி கீரை நல்லா வெந்து வந்துடுங்க. அதுக்கப்புறம் தேங்காய் பூ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ லஞ்ச் பாக்ஸுக்கோ சைடிஷாவோ சூப்பராக சீக்கிரமாக கீரை ரெடிங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.